இன்னையோட முடிஞ்சிடும், இன்னையோட மேட்டர் முடியணும். வராம எனது பேர் முத்துகிருஷ்ணன். நான் வழக்கறிஞராக தென்காசி நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பணிபுரிஞ்சிட்ருக்கேன். ஒரு வழக்கு விஷயமா என்னோட கிளைண்டு மிஸ்டர் கோபிநாத் என்பவர் வந்து ஆயிலப்பேரியில் ஒரு இடம் சம்மந்தமாக என்னை இன்னைக்கு காலையில் கூப்பிட்டு பேசியிருந்தாப்புல. அது விஷயமா நான் ஆயிலப்பேரி ஊருக்கு போயிருந்தேன். அங்கே போன இடத்துல ஒரு கோயிலோட ட்ரஸ்ட் ப்ராப்பர்ட்டியாக இவங்க ஒரு 4 தலைமுறையாக வந்து நிர்வகிச்சுட்டு வராங்க. கட்டளைதாரராக இருந்து அந்த குத்தகையை செலுத்தி குத்தகைதாரராக இருந்து அந்த நிலத்தை பராமரிச்சுட்டு வராங்க. அந்த இடத்துல வந்து பஞ்சாயத்து தலைவரோட உள்நோக்கத்தின் பேரில் வாறுகள் கழிவுநீர் ஊரோட கழிவுநீரை பூரா அந்த இடத்துக்குள்ளே விடுறாங்க. அது கோயில் சொத்து, நம்ம பாதுகாப்பு வைக்கிறவங்களுக்காண்டி என்னோட கிளைண்ட்டு அது சம்மந்தமாக தென்காசி நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு பதிவு செஞ்சுருக்காப்புல. குற்றவியல் நீதிமன்றத்தில், உரிமையியல் நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செஞ்சு அந்த வழக்கு நிலுவையில் இருக்குது. அதே இடத்துல வந்து இவங்க தண்ணியை உள்ளே திறந்து விட்டதுனால அந்த ரோடு பூரா டேமேஜ் ஆகி பக்கத்தில் இந்த ஈபி போல் வந்து சாயக்கூடிய நிலமையில இருக்குது. எப்போ வேணாலும் யார் மேலும் சாஞ்சி விழுந்து ஆபத்து ஏற்படுத்துகிற நிலைமையில் இருக்கிறதுனால அந்த இடத்த சரி பண்ணுறதுக்காண்டி நம்ம இன்னைக்கு அந்த இடத்துக்கு போய் பார்த்தோம். பார்த்துட்டு நான் அங்கேருந்து என்னோட தொலைபேசி மூலியமாக தென்காசி பிடிஓட்ட பேசுகிறேன். சார், இந்த இடம் இப்படி இருக்குது, நாங்கள் அதை சரி பண்ணுறோம். சரி சார், உங்கள் பட்டா இடம் தான், நீங்கள் அதை சரி பண்ணிக்கோங்கன்னு சொன்ன பேரில் நாங்கள் அந்த இடத்த ஜேசிபி மண் வச்சு நிரத்திக்கிட்டு இருந்தோம். அந்த நேரம் பார்த்து பஞ்சாயத்து தலைவர் சொடலையாண்டி என்பவர் வந்தார். யார்கிட்ட கேட்டு இந்த இடத்துல வேலை பார்க்குங்கன்னு எங்களை கேட்டார். சார், நாங்கள் வந்து பஞ்சாயத்து பிடிஓட்ட பெர்மிஷன் கேட்டு தான் இந்த வேலையை பார்க்குறோன்னு சொல்லி சொன்னோம். அவர் தகாத வார்த்தைகளாக பேசினார். வண்டியெல்லாம் வெளியில் எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லி சொன்னார். நாங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், நீங்கள் போலீஸ்ட்டு எங்கள் மேலே தப்பு இருந்துன்னா நீங்கள் போலீஸ்ட்டையோ யார்கிட்டையோனாலும் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள், நாங்கள் இந்த இடத்துல நிற்கிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னேன். அவருடைய மருமகன் செல்வகுமார், கிரீன் கார்டன் ரிசார்ட்டோட ஓனர் செல்வகுமாருக்கு ஃபோன் அடிச்சு சொன்னோடனே அவர் அங்கே இருந்து கார் எடுத்துகிட்டு வந்து அந்த இடத்துல வந்து நின்றுட்டு நாங்கள் என்ன சம்பவம் என்ன நடந்துன்னு எங்கிட்ட விசாரிக்கல. கார்லேருந்து ஒரு கம்பியை எடுத்துகிட்டு வந்து என்னோட கிளைண்டு கோபிநாத்தை தாக்குனார். அடித்து மண்டையை உடைச்சாரு. அதை நான் பிடிக்க போனேன். என் மேலேயும் கல்லை தூக்கி எரிஞ்சாங்க. எனக்கு அவருக்கு மேலே நெத்தியில் மூக்கு உடஞ்சி ரத்தம், தலையில் காயம், எனக்கு இந்த கண், பின்னாடி முதுகு, தலையெல்லாம் அடிபட்டிருக்கு. இவங்களோட அராஜகம் பயங்கரமாக இருக்குது. இந்த ஊராட்சி மன்ற தலைவர், அவரோட பையன், அவரோட மருமகன், இவங்க 3 பேரும் தான் அந்த ஊராட்சி மன்றத்தோட மொத்த வேலைகளும் பழைய குற்றாலம் பகுதியில் நடக்கிற அத்தனை கிரைமுக்கும் இவங்க தான் காரணம். ஒரு மாதத்துக்கு முன்னாடி கூட வெளிமாநில மதுப்பாட்டிலில் கடத்தி வந்ததுக்கு வந்து ஒரு எஃப்ஐஆர் சேந்தமரம் ஸ்டேஷனில் இருக்குது. பழைய குற்றாலம் பகுதியில் ஒருத்தனை அடித்தது கூட ஒரு வீடியோவாக இருக்குது. ஊராட்சி மன்றத்தோட தலைவரோட பையன். பல கிரிமினல் வழக்கு பண்ணுதாங்க. ஆனால் இவங்க மேலே போலீஸ் சார்பாக எந்த நடவடிக்கையும் இது வரைக்கும் எடுத்த மாதிரி எங்களுக்கு தெரியல. பல ஊர் மக்களும் பல புகார் நடத்தியிருக்காங்க. இவரோட உறவினர் கூட கடந்த வாரம் ஒரு பாலியல் அத்துமீறல் கூட நடத்தியிருக்காங்க. அது சம்மந்தமாகவும் காவல்துறை இவங்க 3 பேர் மேலேயும் எந்த நடவடிக்கையும் எடுக்காம இருந்து வருகிறது. இப்போ சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட 4 மணி நேரத்துக்கு மேலே ஆகுது. இவங்க மேலே இன்னும் வழக்கு பதிஞ்சாங்களா பதியலான்னு கூட எங்களுக்கு தெரியாது. நாங்கள் சிகிச்சைக்காண்டி இப்போ தென்காசி அரசு தலைமை மருத்துவமனையில் இருக்கோம். நானும் என் கிளைண்டும். ஒரு வழக்கறிஞராக என்னையும் தாக்கியிருக்காங்க, ஒரு கிளைண்டாக அவங்களையும் தாக்கியிருக்காங்க. இதுக்கு என்ன பண்ணுறாங்கங்கிற சட்டப்படி காவல்துறை என்ன நடவடிக்கை எடுக்குங்கிறது எங்களுக்கு தெரியல. அப்படி எடுக்கலைன்னா நாங்கள் இதை பெரிய லெவலில் ஒரு ஆர்ப்பாட்டமாக பண்ணதுக்கு தயாராக இருக்கோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.